அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி ஹாசினி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நம் வாழ்வில் அவசியம் தேவை என்பதை உங்களிடம் எடுத்துரைக்க வந்துள்ளேன். நான் அதை ஒரு சிறு கதையின் மூலம் உங்களிடம் சொல்லுகிறேன், கேளுங்கள். அது ஒரு அழகிய கிராமம். அங்கு முனிவர் ஒருவர் வந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அந்த கிராமத்து மக்கள் யாரும் அவரை கண்டு கொள்ளவே இல்லை. அதனால் மிகவும் கோபமடைந்து அந்த முனிவர் அந்த கிராமத்திற்கு ஒரு சாபம் கொடுத்து விட்டார். அதாவது 50 ஆண்டிற்கு அந்த கிராமத்திற்கு மழை வராது என்பது அந்த சாபம். அந்த கிராமத்து மக்கள் அனைவரும் சாபம் விமோசனம் கேட்டு முனிவரிடம் மன்றாடி கொண்டிருந்தனர். அந்த சமயம் பரந்தாமன் மேலிருந்து அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தார். பரந்தாமன் சங்கு ஊதினால் தான் மழை வரும் என்பது நம்பிக்கை. 50 ஆண்டிற்கு சங்கு ஊதும் வேலை இல்லை என்று தலைக்கடியில் வைத்து படுத்து கொண்டார். ஆனால் ஒரு உழவன் மட்டும் தினந்தோறும் கலப்பையை எடுத்துக்கொண்டு உழக்கச் சென்றான். அதை பார்த்த கிராமத்து மக்கள், அதான் 50 ஆண்டிற்கு மழை வரப்போகிறது இல்லையே, பிறகு ஏன் சும்மா உழக்கச் சென்றார் என கேட்டதற்கு அந்த உழவன், 50 ஆண்டிற்கு மழை வராது என எனக்கும் தெரியும். ஆனால் அதற்காக உழுதிடாமல் இருந்தால் 50 ஆண்டில் கழித்து எனக்கு எப்படி உழவது என்று மறந்து போய்விடும். அதனால் நான் தினம் ஒரு முறையாவது உழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். இதை கவனித்த பரந்தாமன், 50 ஆண்டிற்கு சங்கு ஊதாமல் இருந்தால் நமக்கும் மறந்து போய்விடும் என்று நினைத்து சங்கை எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பித்தார். அவர் ஊத ஆரம்பித்த உடனே இடி இடித்து மழை பெய்ய தொடங்கியது. உழவன் நம்பிக்கையுடன் செய்த காரியம் வெற்றியடைந்தது. அதனால் நாமும் நம் இலக்கை அடையும் வரை தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் போராட வேண்டும். அப்பொழுது வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இதைத்தான் திருவள்ளுவர் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று கூறியுள்ளார். நம் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நம் வாழ்வில் நிச்சயம் வெற்றி தரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.